என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க குரூப் 2 எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 25 கேள்விகள் கேட்க போறாங்க. அந்த 25 கேள்வியில முதலாவதா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா என்னைய கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் படிச்சிருங்க. ஏன்னா கடந்த 10 வருஷத்துல எல்லா எக்ஸாம்லயும் 2 2 3 1 அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2022ல இருந்து 2025 வரை அந்த கடைசி 5 வருஷத்துல 2 2 3ன்னு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொல்லுவேன். இதுவும் ரொம்ப ஈஸி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நான் ஒரிஜினல் கேள்வியே தந்திருக்கேன். நான் ஒன்றும் வாயில சொல்ல சாமி சுட்டு இது எப்படி சொல்றது, ஒரிஜினல் கொஸ்டினே எடுத்து தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த தலைப்பா சராசரி. ஆக்சுவலி சராசரி வந்து கடைசி 2 எக்ஸாம்ல கேட்கவே இல்லை. 24லையும் கேட்கல, 25லையும் கேட்கல. ஓகேவா? ஆனா அந்த 2 வருஷத்தை விட்டுருங்க, மீதி எல்லா எக்ஸாம் பாருங்க 2015ல இருந்து 16 17 18 19 22 எல்லாத்துலயுமே தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்களே செக் பண்ணி பாத்துங்க. ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து முதல் வந்து இதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தலைப்பில் மினிமம் 5 கொஷின் 25க்கு கேட்பாங்க. சரிங்களா? சரி, இது முதல் இதை ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஓவர்வியூ கொடுத்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் கிளாஸ் வந்து எப்போ போடலாம் அப்படின்ற டைம் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இது முழுக்க முழுக்க குரூப் 2க்கான கிளாஸ் தான். நீங்கள் குரூப் 4 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம். சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். சரிங்களா? ரைட்டு. முதல் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ தான்ப்பா இன்னிலேருந்து நான் படிக்க போகிறேன்பா அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் படிச்சிருங்க. ஆக்சுவலி நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆப்டிடியூடில் வந்து 15 கேள்வி கேட்க போகிறாங்க. ரீசனிங்கில் 10 கேள்வி கேட்க போகிறாங்க. சரிங்களா? இதில் 15 கேள்வி கேட்குறாங்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் எங்கே இருக்குன்னா இருக்கு பாருங்க. விகித ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ஆப்டிடியூடில் வருது. அப்போது 15 கேள்வி கேட்கக்கூடிய ஆப்டிடியூடில் இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் மட்டும் எந்த அளவுக்கு மெயினா ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா பாருங்க. 2015 15 அதாவது 2015ல இருந்து 2025 வரைக்கும் 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து வந்துருங்க. ஓகேங்களா? அதுல 15 16 17 18 19 22 24 25 இந்த வருஷத்துல குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. கிளியரா புரியுதுங்களா? அதுல இங்க பாருங்க, கடைசி எக்ஸாம் 2025 அதுல 2 கேள்வி, 2024 2 கேள்வி. அதுக்கப்புறம் வந்து அங்க பாருங்க 2022 குரூப் 2ல வந்து 3 கேள்வியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான், ஏன்னா இதான் கடந்த 5 வருஷம் கொரோனாவுக்கு அப்புறம். 19ல் 1, 18ல் 1, 17ல் 1, 16ல் 3 கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் 15ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கடந்த 10 வருஷத்துல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ரெகுலரா கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படி ரெகுலரா கொஸ்டின் கேட்டாலும் கடந்த 3 எக்ஸாமா 2 3 கேட்கறாங்க. அப்போ கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். கடந்த 10 வருஷம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு உறுதியா சொல்லிடலாம். கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்ப 24 குரூப் 4லாம் வந்து ஆப்டிடியூட்ல 15 கேள்வி கேட்போம்னு சொல்லவே இல்லை. சரியா? எப்போனா 2025ல தான் ஆப்டிடியூட்ல 15 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மார்க் அலோகேட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம்ல தான் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுல 15 கேள்வி கேட்கணும். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வேல்யூம், டைம் அண்ட் ஒர்க், இவ்வளவுதான் டாபிக். அப்படின்னும் போது இந்த தலைப்புல கண்டிப்பா ஒரு 2 கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் வந்து இதுக்குள்ளேயும் வர என்னது, இது கிட்டத்தட்ட கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளேயும் ஒரு சில டைப் இருக்கும். அதெல்லாம் கிளாஸ் எடுக்கும் போது சொல்றேன். சரிங்களா? இதுக்கு எவ்வளோ கொஸ்டின் படிக்கணும் சார்னு கேட்டால், என்னைய கேட்டால் ஒரு 50லேருந்து 60 கொஸ்டின் குரூப் 2 தரத்தில் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். எப்படி இடம் ஆன்சர் போட்டுடலாம்.
அப்போ நம்ம முதல்ல இதைத்தான் லைவ் கிளாஸில் எடுக்க போகிறோம். கிளியராக புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதில் நாங்கள் பாருங்கள் இந்த கொஷின்னு கொடுத்துருக்கேன். சில கொஷின்ஸ் வந்து அப்படியே சேமாக கூட கேட்பாங்க. இது பாருங்களேன், நான் சும்மா ஓர்வி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. A டிவைட் பை B = 4/5, B டிவைட் பை C = 15 டிவைட் பை 16 எனில் C² - A² டிவைட் பை C² + A² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த மாடல் அப்படியே வச்சுக்கோங்க மைண்ட் செட்டில். அப்புறம் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது ஒரு டைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு மாடல். இதில் இங்கே இருங்க, நான் இது மட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன். 2025ல் 2 கேள்வியா, 24ல் 2 கேள்வியா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 22ல் ஒரிஜினல் கேள்வி தான், நான் வித் நம்பரோட கொடுத்துருக்கேன். தாராளமாக கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அதில் 3 கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19 குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து குரூப் 4 சாரி குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி. ஆக்சுவலி 19ல் குரூப் 2 நடக்கலை. அது வந்து எடப்பாடியார் இருந்த ஆட்சி. அப்போ வந்து ஒரு மாடல் கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. ஏன்னா அப்போ யூனிட் 8 யூனிட் 9லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாடல் கொஷின் டிஎன்பிசி அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. அதில் கேட்டது. சரியா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் 18ல் கேட்ட கொஷின் இது பாருங்களேன். 16ல் ஏன் நான் அதை சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், 16ல் கேட்ட கொஷினும் 25ல் கேட்ட கொஷின் ஒன்று தான். இங்கே பாருங்கள், A டிவைட் பை B = 4/5, A டிவைட் பை B = 4/5, B டிவைட் பை C = 15 டிவைட் பை 16. இங்கேயும் பாருங்கள். அப்புறம் C² - A², இங்கேயும் அதே தான், C² + A². பார்த்தீங்களா? அப்போ 25 குரூப் 2லையும் 16 குரூப் 2லையும் கேட்ட கேள்வி ஒன்று தான். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கறது மூலமாக மேபி 2 கேள்வியில் ஒரு கேள்வி நேரடியாக கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ல. ஆமாம், இதெல்லாம் முடிச்சாச்சு. தோ இங்கே பாருங்கள், 16ல் 3 கேள்வி, 15ல் ஒரு கேள்வி. ஆக்சுவலி 15 கூட பாருங்களேன். A டிவைட் பை B = 9 டிவைட் பை 5 எனில் A + B டிவைட் பை A - B. கிட்டத்தட்ட இதே ஃபார்மேட் தான். கரெக்டா? ஸோ அது வந்து அடிஷ்னலாக ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது AB மட்டும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம 2015 குரூப் 2 கொஸ்டினையும் 2016 குரூப் 2 கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அசால்ட்டாக அதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். கரெக்டாக? கிளியராக புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், விகிதம் மற்றும் விகிதாசாரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் முக்கியமாக புக்கில் கிடையாது. 6th புக்கில் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இவங்க புக்கை பேஸ் பண்ணுற மாதிரி தெரியல, அவுட்டரில் தான் போகுது. அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாவே போதும். நான் அதை பற்றி இன்னும் நான் உங்களுக்கு கொஷின் கொடுக்க போகிறேன் இந்த 60 சம்மே, அப்போ சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு LCM HCF. இது கொஞ்சம் 6th புக்கில் இருக்குது. 9th 10th கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் இருக்குது. சரி, இதில் எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், 2015 குரூப் 2ல் 2 தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் 14 குரூப் 2ல் 2, அதுக்கப்புறம் 22 குரூப் 2ல் 3, 19 குரூப் 2ல் 1, 18 குரூப் 2ல் 2, 17 குரூப் 2ல் வந்து 1, 16 குரூப் 2ல் 1, 15 குரூப் 2ல் 2. அப்போது ஆக மொத்தம் கடந்த 10 வருஷத்தில் அதுவும் 2 எத்தனை 2 1 2 3 4 5 எக்ஸாமில் 2 கேட்டிருக்காங்க. 3 எக்ஸாமில் தான் 1 கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஒரு ஷுவராக சொல்லிடலாம், LCM HCFல உறுதியாக ஒரு கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். கிளியராக புரியுதுங்களா? இல்லை 2 சாரி 1 இல்லை 2. ஆக்சுவலி 1ன்றது கரெக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் இந்த சிலபஸ் வந்து மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆப்டிடியூடில் 15 கேள்வி கேட்கணும்னு. ஆப்டிடியூடில் பெரிய தலைப்பே இதுதான். இங்கே பாருங்கள், HCF LCMனு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பு. சரிங்களா? அப்போ இந்த தலைப்பில் 2 கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதற்கான கொஷினும் நான் உங்களுக்கு PDF-ஆக தரேன். நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுலேயும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 சம் பார்த்தா போதுங்க. ஸோ இது ஒரு 60, இது ஒரு 60 போதும். சரிங்களா? கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். 60 120 ஆச்சா? ஓகே. இன்னும் ஒரு 30 சம். இது 30 சம் இந்த சராசரியில் சேர்த்தா 150 சம். 150 சம் பார்த்துட்டிங்கன்னா 5 கொஷின் உறுதிங்க. இதான் ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். இதே மாதிரி நான் அடுத்த இதேமாதிரி ப்ளூ பிரிண்ட் காட்டுறேன். அதில் ஒரு 5 கொஷின் காட்டுறேன். அதுலேயும் இதே மாதிரி ஒரு 150 சம் காட்டுறேன். சரிங்களா? சரி இருங்க. இப்போ இது வந்து சராசரி. ஆக்சுவலி சராசரின்றது
நம்பர் சீரியஸ்லேயும் வருதுங்க. ரீசனிங்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரீசனிங்கில் 10 கேள்வியா, அதில் கடைசியாக நம்பர் சீரியஸ்னு இருக்கா, இதுலேயும் வருது. சம்டைம்ஸ் சிம்பிளிஃபிகேஷன்லேயும் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரீசனிங்குள்ளே தான் கவர் ஆகும். சரிங்களா? ரைட்டு. இதில் என்னென்னா கடந்த 10 வருஷம் குரூப் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்லேருந்து வரேன். 15 குரூப் 2ல் 1, 16 குரூப் 2ல் 1, 17 குரூப் 2ல் 1, 18 குரூப் 2ல் 1, 19 குரூப் 2ல் 1, 22 குரூப் 2ல் 1. அப்படியே 15ல் இருந்து 22 வரைக்கும் தொடர்ந்து ஒரு கொஸ்டின் கான்ஸ்டண்ட்டாக கேட்டுன்னு இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டியாக 24லையும் 25லையும் கேட்கல. சரி, இது 2 எக்ஸாமில் கேட்கல. ஆனால் ஏன் சரி 24 ஒரு எக்ஸாம் ஓகே, ஏன் 25ல் கேட்கல அப்படின்னு கேட்டால் 25ல் குரூப் 4ல் கேட்டாங்க சராசரியிலேருந்து. ஸோ முதல் குரூப் 4 நடந்துச்சு, அப்புறம் தானே குரூப் 2 நடந்துச்சு. அப்போது குரூப் 4ல் கேட்டதால தான் இதில் கேட்கல. சரிங்களா? அப்போது இந்த முறை குரூப் 4ல் சராசரி கேட்கலன்னா குரூப் 2ல் கேட்டுருவாங்க. சரியா? இப்போ முதல் குரூப் 2 நடக்க போகுது. அப்போ கண்டிப்பாக குரூப் 2ல் சராசரி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ஸோ சராசரியும் புக்கில் கொஞ்சம் இருக்குது, அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியும் தான் கேட்குறாங்க. இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 சம் தான், பெருசாலாம் இல்லை. 30 சம் நீங்கள் பார்க்குறீங்க, போதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சா? ரைட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த இது வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே போடுறோமா? இங்கே பாருங்கள், 25 குரூப் 2 ஓகேவா? இருங்க, அது எங்கேயோ டிஸ்பிளேல எங்கேயோ போதும். இருங்க ஒன்று கொஞ்சம் அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போடுவோம். இங்கே எடுத்துட்டா ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 25 குரூப் 2 சரிங்களா? அதுக்கப்புறம் 24 குரூப் 2 சரிங்களா? அடுத்தது 22 குரூப் 2 சரிங்களா? இதான் மெயின். ஏன்னா இதான் கொரோனாவுக்கு அப்புறம் நடந்த கொஸ்டின். சரிங்களா? சரி, இதில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள். முதல் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியில் கேட்கல, ஓகேவா? 0 வச்சுக்கலாம். அடுத்தது சராசரிக்கு அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 2 கேள்வி 2. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் 2 சரிங்களா? அப்போ நான் இங்கே எழுதிட்டோமா? 2 + 2 4 கொஸ்டின். ஓகே, 4 ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 24ல் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி. அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 2 சரிங்களா? 4 கேள்வி. இதில் கேட்கல சரிங்களா? அப்போது இது ரேஷியோவில் சராசரியில் 24ல் கேட்கல சரிங்களா? அடுத்தது 22 குரூப் 2 எடுத்துக்கிட்டா சராசரியில் 1ங்க சரியா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 3. சூப்பர். 1 3 கூட்டினா 4. சரி, அடுத்தது இங்கே பாருங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 3. அடேங்கப்பா, 6 7 கொஸ்டின்ங்க. சூப்பருங்க. கரெக்டா? 3 3 6 7 கொஸ்டின். அடே சூப்பர்ல. ரைட்டு. இப்போ கொஞ்சம் பேக் வருவோம். 19 குரூப் 2 நடந்துச்சு, அப்புறம் 18ல் குரூப் 2 நடந்துச்சு, அதுக்கப்புறம் 17ல் குரூப் 2 நடந்துச்சு, அதுக்கப்புறம் 16ல் குரூப் 2 நடந்துச்சு, 15ல் குரூப் 2 நடந்துச்சு. கரெக்டா? ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம், ஓவராலாக பார்த்து முடிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ அப்படியே எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்க, விகிதத்தில் வந்து 19ல் ஒரு கேள்விங்க, அப்புறம் எல்சிஎம்ல ஒரு கேள்விங்க, ரேஷியோவில் ஒரு கேள்வி, 3 கேள்வி. கரெக்டா? அடுத்தது இதே மாதிரி பாருங்க, 18ல் எல்சிஎம்ல 2 கேள்வி ஓகேவா? ரேஷியோவில் 18ல் ஒரு கேள்வி, அப்புறம் ரேஷியோக்கு அப்புறம் சராசரியில் ஒரு கேள்வி. கரெக்டா? அப்போ 4 கேள்வி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 17ல் சராசரியில் ஒரு கேள்வி, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு கேள்வி, சராசரியில் ஒரு கேள்வி, 3 கேள்வி. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது 16ல் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 3, எல்சிஎம்ல 1, சராசரியில் 1, 3 4 5 கேள்விங்க. ஓகே, ரைட்டு. ஃபைனலி 15 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 1, எல்சிஎம்ல 2, சராசரியில் 1, 4 கேள்வி. சரிங்களா? ஸோ பாருங்க, நான் கடந்த 10 வருஷத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் மெயினாக யூனிட் 8 யூனிட் 9 சேர்ந்த இடம் வந்து 15 14 22. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு, அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கிற புக்கில் நடந்த கொஷினு, அதே மாதிரி இதில் யூனிட் 8 யூனிட் 9லாம் சேர்த்தாங்க. ஸோ அதுதான் அப்போ நம்ம இது தான் மெயினாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இதில் வந்து 4 4 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் எனக்கு தெரிஞ்சு சராசரியில் 1 கேட்டாங்கன்னா 5 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ அப்போது நான் மினிமம் 4லேருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த 3 தலைப்பு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க பாருங்கள் 3 மினிமம், மேக்ஸிமம் 5. அப்போ அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுங்களா? அப்போ 3லேருந்து 4 கேள்வி. அதைத்தான் ஓவராலாக இதில் 5 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளியராக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு குரூப் 2 அப்படின்னு எழுதியிருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சைடுக்கு போகும். அங்கே ஒன்றும் இருக்காது, சிலபஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டைரெக்டாக இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தமிழில் தான் இருக்கும். அதுக்கு நேராக டவுன்லோட்னு இருக்கும். எல்சிஎம்னு இருக்கும், அதுக்கு நேராக டவுன்லோட்னு இருக்கும். ஆவரேஜ்னு இருக்கும், அதுக்கு நேராக டவுன்லோட்னு இருக்கும். இங்கே ரெட் கலர் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா 10, 9, 8ன்னு வரும். 10 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ 3மே ஒரே பிடிஎஃப்ல வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குது என்னுடைய அனலைஸ் பாயிண்ட்டு, இந்த கோணத்தில் போகலாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை லைவ் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்சிஎம், அதுக்கப்புறம் ஆவரேஜ் 150 சம் டார்கெட் வைக்கிறோம். 150 சம் பார்த்தா போதும். இங்கே 7 கேட்டாலும் சரி, 4 கேட்டாலும் சரி, சாமி நம்மளை தாண்டி போகாது. ஸோ இதை நம்ம எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்றத நான் ஷெடியூல் தரேன். பட் டெய்லி நம்ம 1 hour கிளாஸ் எடுக்க போகிறோம். லைவில் தான் எடுக்க போகிறோம். ஸோ லைவில் எடுக்கிறதால எந்த டைம் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஈவினிங் டைம் சொல்லுங்க, 6 மணிக்கா சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா காலையிலாம் என்னால் போட முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்து காலைல வேலைக்கு கிளம்புற இதுவில் என்னால் போட முடியாது லைவு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தர டைம் சொல்லுங்கள், எந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த டைம் ஷெடியூல் வச்சுக்கிட்டு என்ன நம்ம நடத்த போகிறோம். இப்போ 150 சம்மாக முதலே கொடுத்துருவேன். 150 சம்மும் கொடுத்து என்னென்னைக்கு என்னென்ன சம் எடுக்க போகிறேன்றத ஒரு ஷெடியூலே கொடுத்துட்டு அந்த டைமுக்கு வந்து கவனிங்க, ஷார்ட்கட்டில் நடத்துகிறேன். ஓகே, இதான் பிளான். புரிஞ்சிச்சா? தெளிவாக புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அளவலன்னு பேசலை, டைம் இல்லை உங்களுக்கு. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.